முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே இருக்கா இருக்கு என்ன டேய் நீ என்ன போய் வெண்ணையாடா நீ டிக்கெட் இருக்கா வைடா டேய் வைடா டேய் எவ்வளவு டைம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் வேலைக்கார கரெக்ட்டா வேலை பார்க்கணும் இல்லனா விட்டுட்டு போய்டு துறக்கடா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லருமே இருக்காது. ஸோ என்னை நம்புங்க, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பயப்படாம இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அது வரைக்கும் என் வாயில இருந்து எந்த ஒரு ஸ்பாய்லரும் வந்துடக்கூடாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெங்கட் பிரபு சாரா இருக்கட்டும், நம்ம வைபவ், அதுக்கப்புறம் நம்ம பிரேம்ஜி எல்லாருமே இன்டர்வியூவில் வந்துட்டு பல உண்மைகளை சொல்லி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு படம் அப்படி இருக்குது, படம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு பேசி வச்சிருப்பாங்க. இனிமேல் யார் கேட்டாலும் கோட் தான் சொல்லுவீங்க, அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்க. இவங்க பேசுறத பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸே வந்துட்டு என்னடா ரொம்ப ஹைப் ஏத்துறாங்களே, படத்தை கவுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இவ்வளோ பேசினாலே படம் ஊற்றிக்கிண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்துட்டு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஹேட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய செருப்படி அப்படின்ட்டு. தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா தள்ளி போய் உட்கார போடா. அந்தளவுக்கு வந்துட்டு படத்தை வெங்கட் பிரபு சார் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கதையையும் கொடுத்துருக்காரு. அவங்க சொன்னது மாதிரி, அதாவது அவங்க இன்டர்வியூவில் சொன்னது மாதிரி அவங்க பேசின பேச்சுக்கு கரெக்டான படம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டோரி வந்துட்டு சோசியல் மீடியாவில் உலா வந்துச்சு. அந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்கல யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம பசங்க வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ரியலி அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஜெமினியோட காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இன்டர்வியூலேயுமே வந்துட்டு நம்ம விபி சார்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு ஐயோ அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? அந்த டைம்ல ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அது பார்த்தோன்னே அதோட சீக்வன்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி ஒன்று பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆனால் உண்மை என்னன்னா, இது ஜெமினி மேனோட காப்பின்னு சொல்ல முடியாது, இது வேற மாதிரி சொல்லலாம். அதாவது ஜெமினி மேனில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டும் இவரோட ஸ்டோரியும் சேர்த்து கோட் அப்படிங்கிற ஒரு இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஸ்டோரி வேற, அது வேற, இது வேற. ஆனால் வந்துட்டு அதில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இதில் நடக்கும். ஸோ அப்படி வேணால் வச்சுக்கலாம். மற்றபடி வந்துட்டு ஸ்டோரி வேற தான். ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே வழக்கமாக கூவுற அந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லிடலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, விஜய் அவங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன பையன், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய் சார், அதுக்கப்புறம் பிரபுதேவா, நம்மளோட அஜய், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல இருக்காங்க. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. இவங்க அப்பப்போ வந்துட்டு ஒரு மிஷின் முடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் வந்துட்டு சாட்ஸில் இருக்கிறதும் இந்த மிஷின் முடிக்கிறதும் அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது. இப்படி மிஷின்லாம் முடிச்சுட்டு இருக்கையில் திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு பாம்பேல ஒரு மிஷின் வருது. அதனால விஜய் சார் வந்துட்டு அவங்களோட டீமை கூட்டு போறாங்க. அப்படி போகையில் அவங்களோட ஃபேமிலியை கூட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா, ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அதனால ஃபேமிலியும் கூட்டு போறாரு. கூட்டு போற இடத்துல அவங்களோட பையனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆன மன விரக்தியில வந்துட்டு சாட்ஸ் டீம்ல இருந்ததுனாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில அவர் வந்துட்டு அந்த வேலையை விட்டு நிற்கிறாரு. இந்த வேலையெல்லாம் விட்டு நின்னதுக்கு அப்புறம் அவர் திரும்ப வேற ஒரு வேலைக்காக ரஷ்யா போறாரு. ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட். ரஷ்யா போற இடத்துல அவர் ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்குறாரு. அந்த பிரச்சனை அங்கே மட்டும் இல்லாம அதை கூட்டிக்கிட்டு இங்கே சென்னையும் வராரு. அதனாலதான் அந்த முழு பிரச்சனையுமே, அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வந்தாரா வரலையா, அந்த பிரச்சனை அவரை எந்த அளவுக்கு கொண்டு போச்சு, எத்தனை பேரை இழக்க வச்சுச்சு அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் வந்துட்டு 3 விஜய் வரப்போறதா நம்மளோட பிரேம்ஜியும் வைபவும் நிறைய இன்டர்வியூவில் வந்துட்டு கக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு 3 கேரக்டர் தான் வராங்க. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய டிஏஜிங் வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிஏஜிங்னு சொல்லையில வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு ட்ரெய்லரை பார்த்து எழுமிச்சு உங்களுக்கே தெரியும். என்னடா அது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம படக்குழு வந்துட்டு அப்படியே அந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் ஒரு சில மாடிஃபை பண்ணதுனால அந்த 2வது பார்க்குற விஜய் நம்மளால வந்துட்டு நல்லா ரசிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் 3ஆவதாக ஒருத்தவங்களை காமிச்சாங்க விஜய்ன்ட்டு.
ஜெமினி கணேசா அப்பா ஜெமினி கணேசன் வரைஞ்சு வச்சிருக்கான் பாயவ. ஸோ அதை கொஞ்சம் கூட என்னால் ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்லுவேன். அது விஜயா இல்லை யாருன்னு எனக்கு தெரியல. சார் அழுகுறீங்க சார், சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மற்றபடி வந்துட்டு படத்தில் நம்ம விஜய் சாரோட ஆக்டிங் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு விஜய்க்கும், அதாவது மெயினான விஜய்க்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஏஜிங் பண்ண விஜய்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை வந்துட்டு நல்லாவே கொடுத்துருந்தாரு. அது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரோல் வச்சுருந்தாங்க. நல்லா வந்துட்டு அவங்களும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட காமெடியன்ஸாக வந்துட்டு 2 பேர் நடிச்சிருந்தாங்க. யாருன்னா பிரேம்ஜி, அதுக்கப்புறம் யோகி பாபு. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு காமெடியை தாண்டி கடைசியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்துட்டு கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக யுவன் சங்கர் ராஜா, இவர் எப்படா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு வந்துட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கம்பேக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேக் கொடுக்கல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆனா அப்பப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்துட்டு கலக்கிட்டு இருந்தாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு ஓவரால் வந்துட்டு நார்மல்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப குட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நார்மல்னு சொல்லலாம். படத்தில் சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத இடத்துல வச்சுட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு படம் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இருந்தாப்புல திடீர்னு வந்துட்டு ஒரு சாங் வைப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் அன்வான்டாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி வந்துட்டு சாங்ஸ்லாம் ஓகே தான். மருதமலை மாமணியே முருகையா. படத்தில் பல கேமியோ ரோல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது. அது இன்னும் பிரமாதமாக வந்துட்டு படத்தை கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். என்ன இது படத்தோட கிளைமேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 2 பேர் கதறுவாங்க. யாருன்னா ஒரு சைடு வந்துட்டு ஹேட்டர்ஸ் கதறிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே நினைச்சேன், சந்தேகப்பட்டேன், சரியா போச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு ப்ளூ சட்டை கதறிட்டு இருப்பாங்க. ப்ளூ சட்டைனா யாருன்னு தெரியும். ஸோ எம்ஐ ஃபேன்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே கதறிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆப்பு அப்படி. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு செம்மையான ஒரு ட்ரீட் இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸை பார்க்குறதா இல்லை பேக்ரவுண்டில் வர சவுண்டை கேட்குறதா அப்படின்னு ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அப்பாடா ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். படம் ஓவரால் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சின்ன லேக் இருக்கும். மற்றபடி வந்துட்டு எங்கேயுமே லேக் இருக்காது. படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அங்கன கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அது இருக்கிறது பெருசாக தெரியாது. ஆக மொத்தம் விஜய் சாரோட இந்த கோட்டு நம்ம பசங்களுக்கு ஒரு ட்ரீட்டு. செமையான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. இருங்க ஒரு சின்ன விஷயம். நம்ம ஜெமினி மேன் படத்தில் வந்து ஒரு சில சின்ன காப்பி சீன்ஸை வந்துட்டு நம்ம கோட் படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மாசான ஒரு டீகோடிங் வீடியோவையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியும். இதையெல்லாம் விட நம்ம கோட் படத்தில் பார்ட் 2க்கான லீடு இருக்கிறதுனால பார்ட் 2 கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால வீடியோவை பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you guys.